Hi friends, welcome to Steel Cooking. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போறோம். என்ன மீன் அப்படினா சூர மீன் சொல்லுவாங்க, tuna fish. இது வந்து இங்க ஈஸியா அவேலபிளா இருக்கும். சோ அந்த சூர மீன் பயன்படுத்தி ஒரு சூப்பரான ஒரு மீன் குழம்பு எப்படி பண்ணலாம்ங்கறத வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். சூர மீன் வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு 1 கிலோ அளவுக்கு நல்லா கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு மண் சட்டில கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே கொஞ்சம் பூண்டும் இஞ்சியும் இடிச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இதோடவே கொஞ்சமா வெங்காயம், அதையும் நல்லா உதுத்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கறிவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் நம்மளுக்கு. இப்போ வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோடவே வீட்டில் ரெடி பண்ண சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்திங்கன்னா இன்னுமே உங்களுக்கு கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடவே கோரியண்டர் பவுடர் அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் இந்த ஆயிலே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். அப்போனா உங்களுக்கு ரா ஃப்ளேவர் வந்து நல்லா போயிடும். இப்போ நம்ம நல்ல பழுத்த தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இதோடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகணும் நம்மளுக்கு. அது வரைக்கும் நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பாருங்கள், நல்லா அந்த தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி ஆயில் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சை அளவு புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் குழம்புக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு காயட்டும். பாருங்கள், குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க டுனா ஃபிஷ்ஷை சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டுனா ஃபிஷ் வந்து நல்லா குக் ஆனதும் நல்லா கட்டியாகிடும். நம்ம நார்மல் ஃபிஷ் மாதிரி நம்மளுக்கு வந்து ரொம்ப உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இப்போ இதை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 7 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ மீன் குழம்பு வந்து ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் பால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் சேர்க்குறப்ப இந்த குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து மீன் வந்து கரையாது. இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதி வர வேண்டாம். ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ஃபிஷ் கறி வந்து நல்லா சூப்பராக ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் தூவிக்கலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட மணக்க சூர மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, டுனா ஃபிஷ் கறி. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.